இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அதை தான் நான் பேச போகிறேன். செய்தியுடைய தலைப்பு முடிவு உண்டு என்கிற அந்த தலைப்பில் உங்களோடு கூட ஆமீன் கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்கும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆனபடினால் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று நாம் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்திருப்பானால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அந்த நம்பிக்கையின் படியே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல படிக்கிறோம், யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை வேற எங்கேயும் வைக்க கூடாது. மனிதர்கள் மேலேயோ, உலகத்தின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, பொருட்களின் மேலேயோ, ஒன்றின் மேலேயும் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்படி நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கை வீணாய் போய்விடும். ஆனால் மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அந்த இயேசுவின் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைப்பானானால் அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையின் படியே கர்த்தர் நமக்கு செய்து தரப்போகிறார். விசுவாசிப்பீர்களானால் ஒரு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறவர் இயேசு. ஜெப ஆலய தலைவனின் பிள்ளை அவர் உயிரோடு எழுப்பினார். லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். நாயிரூர் விதவையின் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அப்ப உயிரோடு எழுப்புகிறவர் இயேசு. அந்த இயேசுவின் மேல் எல்லா தேவ பிள்ளைகளும் நம்பிக்கை வைக்க வேண்டும். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கணும். அப்படி நீங்க நம்பிக்கை வைத்தா அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. இப்ப கையை பிடிச்சு கேளுங்க, உங்க நம்பிக்கை எதன் மேல் இருக்குது? யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? எதுக்கு மேலேயாவது நம்பிக்கை வச்சிருந்தா எனக்கு விட்டுறணும். தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். என்னை நடத்துகிறவர் இயேசு, என் குடும்பத்தை நடத்துகிறவர் இயேசு, என் பிள்ளைகளை நடத்துகிறவர் இயேசு, என் தேவைகளை சந்தித்து தருகிறவர் இயேசு, பண தேவைகளை சந்தித்து தருகிறவர் இயேசு. ஆமீன் ஸ்தோத்திரம். நிறைய பீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஆமீன் கல்லூரில் சேர்க்க வேண்டியது இருக்கும். பணம் நிறைய தேவைப்படுகிறது. ஆனால் அந்த நம்பிக்கை தெய்வத்தின் மேல் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். எப்படியாவது கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். அன்றைக்கு எலியாவை போஷிக்கும்படியாய் ஒரு காகத்தை அனுப்பின தெய்வம் எப்படியாவது நம்மை போஷிக்கும்படியாய் சில வழிகளை, சில வாசல்களை கர்த்தர் திறப்பார். நாம் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க இயேசு வல்லவர். இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்களானால் இப்ப கைகளை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அதான் நான் பாடணும். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, 100க்கு 100 உம்மையே தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. 100க்கு 100 தேவ பிள்ளைகள் இயேசுவை நம்புங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. இன்றைக்கு தைரியமாக சொல்றேன், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் குப்பையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பாரு. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அழிவுக்கு கர்த்தர் மீட்டுக் கொள்வாரு. ஒரு தீமைக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டா, ஒரு தீங்குக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டா. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தலைகுனிந்து போவதில்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரே. ஆமென். அப்ப கர்த்தரை நம்புங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நம்ம படித்த வசனத்திற்கு நேராக கவனத்தை கொண்டு வருவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப எதுல எல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். நேரம் அனுமதிக்குமானால் ஒரு 7 காரியத்தை பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுல எல்லாம் கர்த்தர் முடிவை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ஒரு தொடக்கம் உண்டுமானால் அதற்கு ஒரு முடிவும் உண்டு. கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு தொடக்கம் இருக்குமானால் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஏத்தம் இருக்குமானால் ஒரு இரக்கமும் உண்டு. ஒரு இரக்கம் இருக்குமானால் ஒரு ஏத்தமும் உண்டு. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் படுகிற சில விஷயத்தின் மேல் கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் ஏற்றெடுங்கள். இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் நம்புங்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென். எதுல எல்லாம் கர்த்தர் முடிவை தரப்போகிறார்? முதலாவதாக வாசிக்கலாம், ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை நினைத்து வேதனைப்பட்டு புலம்பி அழுது கொண்டே இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென், ஸ்தோத்திரம். துக்கத்தை அனுபவி
அனுபவித்து பாரத்தை அனுபவித்து வேதனையை சுமந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் சஞ்சலத்தின் வருத்தங்கள் முடிந்து போகும், உன் வேதனையின் நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இப்ப 2 நிமிடம் கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு தொனிக்கிறது. உங்க துக்க நாட்கள் முடிய போகுது, உங்கள் சஞ்சலத்தின் ராத்திரிகள் மாறப் போகுது, உங்கள் துக்கத்தின் வருஷங்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு முடிவை தருகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். உடபாலா சந்தரபா கத்திரானியா உடமன கடகதுரியா. அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சூழ்நிலை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, குடும்பத்தின் பின்னணிகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, புருஷனை நினைத்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமீன், பிள்ளைகளை நினைத்து புலம்பி அழுகிற தேவ பிள்ளையே, வேதனையினால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரை துக்கத்தை பட்டு 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 அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த துக்க நாட்களை தேவ பிள்ளைகளை விட்டு, ஜனத்தை விட்டு நான் மாற்ற போகிறேன். ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் முடியும். ஆமென். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், ஒரு சில வசனத்தை நீங்கள் துரிதமாய் வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். எதனால எல்லாம் ஒரு தேவ பிள்ளை துக்கப்படுகிறார்கள், எந்த காரியத்தின் நிமித்தமாய் துக்கம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வேத புஸ்தகத்தில் இருந்து சில வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, சங்கீதம் 9:14, பாருங்கள், அங்கே எதனால் ஒரு தேவ பிள்ளை துன்பப்படுகிறார்கள் என்று அங்கே படிக்கிறோம். என்னை பகைக்கிறவர்களின் நிமித்தம் எனக்கு வருகிற துன்பம். அப்ப முகாந்தரம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்னா பகைக்கிறார்கள். சங்கீதம் 35:19 தாவீது சொல்றாரு, ஒரு முகாந்தரமே இல்லை, எந்த முகாந்தரமும் இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னா பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். படிக்கலாம். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். கவனிங்கள், ஒரு முகாந்தரமே இல்ல, பகைப்பதற்கு ஒரு முகாந்தரமும் இல்லை. ஆனால் முகாந்தரம் இல்லாமல் ஜனங்கள் பகைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அருமை தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தின் வழியாய், இந்த அனுபவத்தின் ஊடாய் நீங்களும் கடந்து போய் கொண்டே இருக்கலாம். நன்றாயிருந்தவர்கள், நல்லாயிருந்தவர்கள் தேவையில்லாமல் பகைத்ததி நிமித்தம் தேவ பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். முகாந்தரம் இல்லாமல் வந்த சில துன்பங்கள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நல்லதுதான் செய்தீங்க, நீங்க நன்மை தான் செய்தீங்க, நீங்க தீமை ஒன்றும் செய்யவில்லை. உங்களால் முடிந்த அளவில் நீங்க நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனாலும் முகாந்தரம் இல்லாமல் உங்களை பகைத்தது நிமித்தம் சில பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பகல்ல கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
இன்றைக்கு அந்த துன்பத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியா, கர்த்தர் ஒரு முடிவா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். முகாந்தரம் இல்லாமல் பகைக்கப்பட்டது நிமித்தம் நீ அழுது கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு அந்த துன்பத்திற்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுகிறாரே. உடபாலா சந்துரபா கத்திரபா உடமன கடக துரியா உடமன கடக சியாந்துலானியா. ஓ, நன்மை செய்ய போனபடியினால் காயப்பட்டு நிற்கிற அருமை சகோதரி, உள்ளத்திலையும் காயம், மனதிலையும் காயம், சரீரத்திலையும் காயம். கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பு சகோதரர்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் கடந்து போனார். அவர் தீமை செய்ய கடந்து போகவில்லை. ஆனால் அந்த யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள், அவனை காயப்படுத்தினார்கள். அதே போல நீ சகோதரர்களுக்கு நன்மை செய்ய போனபடியினால், உன் குடும்பத்திற்கும் உன் தோழர்களுக்கும் நன்மை செய்ய போனபடியினால், முகாந்தரம் இல்லாமல் துன்பத்தை அனுபவித்து அழுது கொண்டிருக்கிற அருமை சகோதரா, அருமை சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த துன்பத்தை உன்னை விட்டு நான் இன்றைக்கு மாற்ற போகிறேன். இப்ப கைகளை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறத நான் ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். எஸ் ஜீசஸ். உடபாலா கபாரா தி கத்துரானியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, முகாந்தரம் இல்லாமல் வந்த துன்பம். இரண்டாவது, சங்கீத 44:7 நீங்க படிக்கும் பொழுது, இரண்டாவது ஒரு தேவ பிள்ளை எதனால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள்? எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை, அப்ப கவனிக்கணும், பகைக்கிறவர்களின் நிமித்தம் வருகிற துன்பங்கள். ஸ்தோத்திரம். அது எப்படின்னா, சங்கீதம் 55:3 ஆமென், அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குரோதம் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்னா பகைக்கிறார்கள். ஆமென். என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அப்ப கவனிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். விதை விதைத்தபடியினால் கர்த்தர்வனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்தபடியினால் சத்துருக்கள் பொறாமை கொண்டு, பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு அவன் மேல் ஆமென் எழும்புகிறார்கள். இதே போல தேவ பிள்ளையே, நம்முடைய முன்னேற்றத்தை கண்டு, நம்முடைய உயர்வை கண்டு நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் உண்டு. குரோதம் கொண்டு துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு, நம்முடைய மேன்மையை கண்டு, நம்முடைய உயர்வுகளை கண்டு நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது சொல்றேன், ஆமென், நம்முடைய வளர்ச்சியை கண்டு நமக்கு விரோதமாய் எரிச்சல் எழும்பி நம்மை துன்பப்படுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறாரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 68:1 நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் 68:1, தேவன் எழுந்தருளுவார், அவர்கள் சத்துருக்கள் சிதறுண்டு, பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். கையை உயர்த்தி போர் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பகைக்கிறவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? அதே அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது வசனமா? தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதா? என்ன பகைக்கிற கூட்டம் என் தலை மயிரில் எப்படி இருக்கிறாங்களா? அதிகம். நம்ம தலையில கிடக்கிற மயிரை
நம்ம யாராவது எண்ணி இருக்கிறோமா? இதுவரை யாரும் எண்ணினதில்லை. ஆனா ஏசப்பா எண்ணி வைத்திருக்கிறா. ஆனா பைபிள் சொல்லுது, என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். எத்தனாவது வசனம்? 69:4. சரி, 69:4. பாத்தீங்களா? எத்தனை பேரா? என்னை பகைக்கிறவர் எவ்வளவு பேரா? கொஞ்சம் இல்ல, தலை மயிரிலும் அதிகமானவர்கள் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்களா? பகைத்து கொண்டிருக்கிறார்கள். பகைக்கிற கூட்டம் கொஞ்சம் அல்ல, தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்களா? ஆமே, ஸ்தோத்திரம். அவர்கள் ஆமீன் பகைத்து இப்ப என்ன செய்கிறார் பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 52வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, புலம்பல் 3:52, என்னை பகைக்கிறவர்கள் என்ன ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். அப்ப கவனிங்க, எப்படி வேட்டையாட நினைக்கிறார்கள் பாருங்கள். ஒரு பட்சியை வேட்டையாட நினைப்பது போல அவர்கள் நினைக்கிறார்கள். என்னை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற ஒரு கூட்டம் என் முடிய பார்க்கிலும் அதிகமாய் எழும்பி இருக்கிறார்கள். பட்சியை போல வேட்டையாட நினைக்கிறார்கள். இன்றைக்கு காலையில கர்த்தர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஓ நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எதனால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பகைக்கிறது நிமித்தமாய், ஆமே, நமக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற கூட்டத்தின் நிமித்தமாய் தேவ பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை துன்பத்திற்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். இப்ப தேவ பிள்ளைகள் நம்புவீர்களானால் அத்தனை பேரும் தலைக்கு மேல ஒரு கையை தட்டி, இன்னைக்கு எனக்கு முடிவு உண்டு. இல்ல, சத்தமா வாய் திறக்கணும், வாய் திறக்கணும், வாய் திறக்கணும். நன்மை செய்ய போனபடியினால் தீமை வந்ததோ, துன்பம் வந்ததோ, அழுது கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் சொல்றாரு, உன் துன்பம் இன்றையோடு முடியும். இப்ப நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். உன் துன்பத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாது வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண்விழி
சத்தம் இன்றிடுவார் நேசரேதான் இந்த சத்தம் இன்றிடுவார் இயேசுவை பார்த்துக் கொண்டே இன்பமான பாதையோடு நல்ல கை தட்டி இயேசுவை பார்த்துக் கொண்டே போலவே அஞ்சிடுவே இயேசுவை பார்த்துக் கொண்டே சத்தியமோ ஜீவனுமே தேவாளியோ சத்தியமோ ஜீவனுமே. கையை உயர்த்தி தேவ பிள்ளைகள் ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து துக்க நாட்கள் முடிந்து போகன்னு கத்திரங்களோடு கூட சொல்றீங்க தகப்பனே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துக்கங்களும் அத்தனை கலக்கங்களும் என்னை பாரப்படுத்துகிற, என்னை கவலைப்படுத்தி என்னை அமிழ்த்து வைத்திருக்கிற அந்த துக்கம் என் இருதயத்தை விட்டு இப்ப அப்படியே மாறி போகணும். கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் வார்த்தையை தருவது உண்மை என்று சொன்னால் அந்த வார்த்தை நான் உறுதியாய் நம்புகிறேன். அநேக பிள்ளைகளுடைய ஜீவியங்களை இருக்கிற அந்த துக்கம் இன்றையோடு முடிந்து போக போகிறது. நீ மாதக்கணக்காய் துக்கப்பட்டு கிடந்திருக்கலாம், வருடக்கணக்காய் துக்கப்பட்டு கிடந்திருக்கலாம். இன்னைக்கு ஆலயத்திற்கு வரும் பொழுது கூட உன் வீட்டிலிருந்து நீ துக்கத்தோடு தான் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு மாற்றமே இல்லையா, எனக்கு ஒரு மாறுதலே வராதா என்கிற ஏக்கத்தோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சில மனிதர்களின் நிமித்தமாய் நீ துக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த துக்கங்கள் உங்களை விட்டு இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த துக்க நாட்கள் இப்ப முடிவுக்கு வருகிறது. அந்த துக்க நாட்கள் உங்களை விட்டு மாறி போகிறது. இப்ப கை தட்டி ஒரு கர்த்தர நல்ல மகிமைப்படுத்தி ಶಬರ ಕಬರಬ ತಲಾನಿಯ ಉಡಮನ ಗೆಡಗ ದುರಮನ ಗೆಡಗ ದರಾದಲ ಶಂದಲ ಉಡಮನ ಗೆಡಗ ದುರಮನ ಗೆಡಗ ದುರಿಯ ರೀಕತ್ತಲ ಶಂದಲಾದಿಯ. ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாரும் சொன்னீங்களா? விசுவாசமா சொன்னீங்களா? நம்பிக்கையா சொன்னீங்களா? இனி நீங்க துக்கப்பட்டு கிடக்காதபடி அந்த நாட்கள் இன்றையோடு முடிந்து போவதாக. இரண்டாவது, எது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முடிந்து போகும்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
உபத்திரவம். முதலாவது கர்த்தர் சொல்றாரு, துக்க நாட்கள் முடிந்து போகும். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உபத்திரவங்கள் முடிந்து போகும். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உபத்திரவம் முடிவுக்கு வருகிறது. ஆமே. எத்தனை காலம் இல்ல உபத்திரவத்தை சகித்து கொண்டே இருப்பது, எத்தனை காலம் உபத்திரவத்தின் வழியாகவே நடந்து கொண்டே இருப்பது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அந்த உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்து போகுன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பட்டதான உபத்திரவத்தை இயேசு பார்த்தா. ஆளோட்டிகளின் நிமித்தமாய் வந்த உபத்திரவங்கள், அந்த ஜனங்கள் பட்ட எல்லா உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்த்தா. ஆமென். நான் பார்த்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த ஜனங்கள் பட்ட எல்லா உபத்திரவத்தையும், அப்ப தேவ ஜனங்கள் பட்டு கொண்டிருக்கிற எல்லா உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் செங்கல் சுமக்கிறார்கள், சாந்து சுமக்கிறார்கள், ஆளோட்டிகளின் மூலமாய் அச்சுறுத்தப்பட்டார்கள். பித்தோம் ராமசேஸ் என்கிற பெரிய பண்டக சாலையை அவர்கள் கட்டுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தார். யாத்ராகமம் 4:31 படிக்கும் பொழுது, ஆமென், உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தேன் என்கிறார். ஆமென். அங்கே உபத்திரவத்தை நான் பார்த்தேன்னு யாத்ராகமம் 3:7 சொல்றாரு. யாத்ராகமம் 4:31 நான் கண்ணோக்கி பார்த்தேன். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய நாம் படுகிற அத்தனை உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு பார்க்கிற தெய்வம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. எல்லா உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை எதுல எல்லாம் உபத்திரவப்படுறாங்க? நீங்க மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனம் அங்கே படிக்கிறோம். வியாதியினால் உபத்திரவம். அநேக சரீரத்தில் இன்றைக்கு எதினால் தேவ பிள்ளைகள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? வியாதியினால் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப வியாதியினால் வருகிறதான உபத்திரவம், ஆமீன், சில சரீரத்தை விட்டு அது மாறவே இல்லை. அந்த உபத்திரவத்தை தேவ பிள்ளைகள் சுமந்து கொண்டே நடக்கிறோம். படிங்க அந்த வசனத்தை. மார்க்கு 1:34. உபத்திரவப்பட்டு. அப்ப பலவிதமான வியாதிகள். ஒரு வியாதி அல்ல. ஒரு வியாதி தீரும் பொழுது இன்னொரு வியாதி, ஒரு வியாதி மாறும் பொழுது இன்னொரு வியாதி. அப்ப சரீரத்தில், ஆமீன், பலவிதமான வியாதியினால் ஜனங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப வியாதியினால் வந்ததான உபத்திரவம். அப்போஸ்தலர் 7:34 ஜனங்களின் நிமித்தமாய் வந்ததான உபத்திரவங்கள், ஜனத்தின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தினால் நாம் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஜனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தினால் எப்பக்கமும் நெருக்கம் தேவ பிள்ளைகளுக்கு. வாசிப்போம். பாருங்க, எல்லா பக்கத்துல என்னது? அந்த பக்கம் போனாலும் உபத்திரவம், இந்த பக்கம் போனாலும் உபத்திரவம், முன் பக்கத்துல போனாலும் உபத்திரவம், பின் பக்கத்துல போனாலும் உபத்திரவம். எல்லா பக்கத்திலையும் தேவ பிள்ளைகளுக்கு என்னதான்? உபத்திரவம். ஜனத்தின் நிமித்தமாய் உபத்திரவம். ஆமென், ஸ்தோத்திரம். வீட்டிலே புருஷ நிமித்தமாய் வருகிற உபத்திரவம், குடிகார புருஷனால் வருகிற உபத்திரவம்,
நிம்மதி இல்ல, ஆக்கி வைத்திருக்கிற சாப்பாட சாப்பிட முடியல, ஆமீன், பிள்ளைகள் படிக்க முடியல, ஆமீன், புருஷனின் நிமித்தமாய் குடிகாரர்களின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம், வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உயர் அதிகாரிகளின் மூலமாய் வருகிறதான உபத்திரவம், தேவ பிள்ளைகள் எப்பக்கத்திலையும் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், உபத்திரவத்தை சகித்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், வியாதியினால் வருகிற உபத்திரவம், மனிதர்களின் மூலமாய் வருகிற உபத்திரவம், எல்லா பக்கத்திலையும் தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம், உபத்திரவம் மனுஷர் மூலமாய், பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாய், பக்கத்து ஜனத்தின் மூலமாய் வருகிற உபத்திரவத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அந்த உபத்திரவம் முடிவுக்கு வருகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். நம்முடைய உபத்திரவங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடிவை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். தேவ பிள்ளைகள் படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 26, 24 வாசிக்கலாம். அப்படியே அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா உபத்திரவத்திற்கும் தேவ பிள்ளைகளை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க போகிறாரு. எல்லாம் சொன்னீங்களா தேவ பிள்ளைகள்? வார்த்தை உள்ள எடுக்கிறீங்களா? வார்த்தை உள்ள போகுதா? அந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை நம்புறீங்களா? நம்புகிற பிள்ளைகள் இப்ப கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உபத்திரவத்தின் பாதையிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உபத்திரவத்தின் வழியிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் வழியாய், இந்த உபத்திரவத்தின் பாதையில, இந்த உபத்திரவத்தின் கஷ்டத்துல போய் கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கும் நமக்கும் வந்திருக்கிற எல்லா உபத்திரவத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அந்த உபத்திரவத்தில் இருந்து கர்த்தர் நம்மை இன்றைக்கு விடுவித்து நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உபத்திரவத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமே. என்ன உபத்திரவம்னா சாதாரணமான உபத்திரவம் அல்ல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 14:26 வாசிக்கும் பொழுது, சின்ன உபத்திரவம் அல்ல, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது, அது பெரிதுமாய் காணப்படுகிறது. கொடியதும் பெரியதுமான உபத்திரவத்தை அனுபவிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் மறுபடியுமாய் இந்த வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த உபத்திரவம் இன்றையோடு முடிவு பெறுகிறது. அந்த உபத்திரவத்திற்கு நீங்களாக்கி தேவ பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போகிறார். உங்களுடைய உபத்திரவத்தின் நாட்கள், உங்களுடைய உபத்திரவத்தின் காலங்கள், உங்களுடைய உபத்திரவத்தின் சமயங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. அந்த முழு உபத்திரவத்தையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறாரு. நான் படுகிற உபத்திரவம், நான் வீட்டுக்குள் படுகிற உபத்திரவம், நான் தேசத்தில் படுகிற உபத்திரவம், என் சொந்த ஜனத்தின் மூலமாய் எனக்கு வந்திருக்கிற உபத்திரவம், அது சாதாரணமானதல்ல, அது கொடிதும் பெரிதுமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உபத்திரவம் என்னை விட்டு மாற வேண்டும், இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் இப்ப நெடுமுழங்கால் போடுங்கள் பார்க்கலாம். கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிடம்
இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இது எந்த மனிதனாலும் முடியாது, எந்த பாஸ்டராலும் முடியாது. உங்களுக்கு வந்திருக்கிற கொடிய பெரிய உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்க எந்த சக்தியினாலும் முடியாது, எந்த வல்லமையினாலும் முடியாது. ஒரே ஒருவரால் முடியும். நான் முதலாவது சொன்னது போல, நான் நம்பி இருக்கிற, நான் விசுவாசித்திருக்கிற, ஓ மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற அந்த தெய்வத்தால் மாத்திரம்தான் அந்த கொடிய உபத்திரவத்திலிருந்து, அந்த பெரிய உபத்திரவத்திலிருந்து என்ன விடுவிக்க முடியும். எனக்கு அற்புதம் செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். இப்ப நெடுமுழங்கள் போட்டு கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. ஒரே ஒரு நிமிடம் தேவ பிள்ளைகள், சகோதரி சகோதரா, நிச்சய முடிவு உண்டு. உன் துன்பத்திற்கு முடிவு உண்டு, உன் உபத்திரவத்திற்கு முடிவு உண்டு. என்ன உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், என்ன துன்பத்தை சகித்துக் கொண்டிருக்கிறாய், கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு வைப்பது உண்மையானால் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு போட்ட அது மனிதனாய் இருக்கலாம், அது பிசாசாய் இருக்கலாம், வேறே ஏதோ ஒரு வல்லமையா இருக்கலாம். இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் அந்த உபத்திரவங்களை உங்களை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த துன்பத்தை உங்களை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறாரு. இப்ப ஒருக்கா வாயை திறந்த ஆண்டவரை பார்த்து கதர் எப்படியே கூப்பிடுங்க பார்க்கலாம். உங்க சத்தத்தை உயர்த்தி, உனக்கு வந்த கொடிய உபத்திரவம் வியாதியா இருக்கலாம், மனிதர்களின் நிமித்தம் வந்த உபத்திரவமா இருக்கலாம். சகோதரா சகோதரி, இன்றைக்கு அந்த உபத்திரவத்தை கர்த்தர் முற்றிலுமாய் உங்களை விட்டு மாற்ற போகிறார். நீங்க ஆராதனைக்கு வரும் பொழுது அழுது கொண்டு வந்தாய், அந்த உபத்திரவத்தை சுமந்து கொண்டு வந்தாய். இப்ப நீ திரும்ப போகும் பொழுது கொண்டு வந்தது ஒன்றும் திரும்ப போவதில்லை, கொண்டு வந்தது ஒன்றும் திரும்ப போவதில்லை. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னா, பிள்ளையை கொண்டு பலி செலுத்து, விறகு கொண்டு போனான். அந்த விறகை அவன் திரும்ப கொண்டு வரல. அந்த விறகுதான் உபத்திரவம், அந்த விறகுதான் பிரச்சனை, அந்த விறகுதான் கண்ணீர், அந்த விறகுதான் வேதனை. ஆராதனைக்கு வந்த நீ திரும்ப போகும் பொழுது அந்த விறகை நீ திரும்ப கொண்டு போவதில்லை. இன்றையோடு அது முற்றிலும் அழிக்கப்படுது. ஷபல கபரப கபரப திரப கபரப கத்திரப கத்துரா ரிகபரப கபரா. கொண்டு வந்த விறக திரும்ப கொண்டு போக மாட்டேன், கொண்டு வந்த துன்பத்தை திரும்ப கொண்டு போக மாட்டேன், கொண்டு வந்த உபத்திரவத்தை திரும்ப கொண்டு போக மாட்டேன், கொண்டு வந்த பிரச்சனைய திரும்ப கொண்டு போக மாட்டேன். அந்த விறகு இன்றைக்கு இங்க அழிக்கப்படுது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அழிக்கிற அபிஷேகம், அழிக்கிற அபிஷேகம், உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற அபிஷேகம், உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை மாற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமை இப்ப இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அந்த வல்லமை இறங்கி வருகிறது, அந்த வல்லமை இறங்கி வருகிறது. இப்ப தேவ பிள்ளைகள் துன்பப்பட்ட நாட்கள், கஷ்டப்பட்ட நாட்கள், வேதனையை சுமந்த நாட்கள், பாடுகளை சுமந்த நாட்கள், உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போன நாட்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது, இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆர்ப்பரித்து கை தட்டி வாய் திறந்து எஸ் 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 நன்றி 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 நன்றி. ரெண்டு கரங்களை மறுபடியும் உயர்த்தி இருங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை இப்ப சொல்ல போறீங்க. நான் கூட்டத்தை முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. ஆண்டவரே, நான் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகும் பொழுது என் இருதயம் மறுபடியும் துக்கத்தோடு போகக்கூடாது.
மறுபடியும் உபத்திரவத்தோடு நான் வெளியே போக கூடாதப்பா. இன்றைக்கு நான் இந்த இடத்தில் வந்த நான் ஒரு பெரிய மாற்றத்தை கண்ட நபராய், ஒரு மாறுதலை அனுபவித்த நபராய் நான் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகணும். கையை உயர்த்தி அத்தனை பேரும், கையை உயர்த்தி அத்தனை பேரும் சத்தம், ஆண்டவரே என் துன்பம் இன்றைக்கு முடியட்டும், என் உபத்திரவம் இன்றைக்கு முடியட்டும், ஒரு முடிவுண்டாகட்டும் ஐயா. நான் எத்தனை காலம் இந்த பாடோடு நடப்பது, நான் எத்தனை காலம் இந்த வேதனையோடு நான் திரிவது, நான் எத்தனை காலம் இந்த துக்கத்தை சுமந்து திரிவது. இன்றைக்கு ஒரு விடிவுண்டாகட்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி அழுது அழுது ஒப்பாரி வைத்து ஆண்டவரை பத்து கேள் சகோதரா சகோதரி, உன் துன்பம் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது, உன் உபத்திரவம் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் ஜெப அறையில கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளின் துன்பத்தை மாற்றுவேன், என் உபத்திரவத்தை மாற்றுவேன், அவர்களை விடுவிப்பேன். இதுவரை பட்ட துன்பத்தை இனி அனுபவிப்பதில்லை, இதுவரை பட்ட உபத்திரவத்தை என் பிள்ளைகள் இனி படுவதில்லை, அது மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை தான் உங்க மத்தியில சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். இப்ப கைகளை தட்டி